ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். ராஜ தர்மம், மனித தர்மம், அப்புறம் ஸ்திரீ தர்மம், புருஷ தர்மம், பிரஜா தர்மம், ராஷ்டிர தர்மம், ராஜாக்குன்னு ஒரு தர்மம், இதெல்லாம் இருக்கு. அது எந்த ராஜாங்கமா இருந்தாலுமே அதெல்லாம் செய்ய வேண்டியதுதான். தீகாதர்ஷன் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடம் ஸ்ரீ ஜட்ஜி சுவாமிகள் அதிஷ்டானம் அவங்க கிட்ட இன்னைக்கு ஆழ்வார்பேட்டையில் நடைபெறுகின்ற மகா சண்டி யாகம் மற்றும் திருவிளக்கு பூஜையொட்டி நம்ம சுவாமிகள் கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். வணக்கம் சுவாமி. இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இப்போ கோயில்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் வருது, மக்கள்கிட்ட ரொம்ப பக்தி அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. உண்மையிலேயே பக்தி அதிகமாக இருக்கா, இல்லை ஒருத்தர் செய்த தவறுகளுக்கு பிராயச்சித்தமாக கோயில்களுக்கு வர்றாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படின்னு இல்லை. இப்போ நம்ம கடந்த ஒரு 40 வருஷத்துல பார்த்தோமே ஆனால் வீட்டோட பழக்க வழக்க சூழ்நிலைகள் மாறிவிட்டன. அது உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 80% வீட்டு பழக்க வழக்கங்கள் குழந்தைகள் யாருக்குமே தெரியல. அதுவும் இல்லாமல் ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வேலைக்கு போய் கொண்டு இருந்தாலும் அவர்கள் காலையில் 3:30 மணி 4 மணிக்கு எழுந்து இந்த பிராம முகூர்த்தம் சொல்லக்கூடிய டயத்தில் எழுந்து அவர்களுக்கு என்ன செய்யணும், குழந்தைகளுக்கு என்ன செய்யணும், கணவனுக்கு என்ன செய்யணும், மற்றும் அப்பா அம்மா மாமனார் மாமியார்களுக்கு என்ன செய்யணுமோ அதை அத்தனையும் செய்துவிட்டு அப்புறமா வேலைக்கு போனவர்கள்லாமும் இருக்கிறார் நம்ம ஊரில். இன்னைக்கு அந்த சூழ்நிலையெல்லாம் மாறினதுனால வீட்டில் இப்போ சுவாமி நம்ம பிரார்த்தனை பண்ணுறதுக்கு நேரம் குறைவாக கிடைக்கிறது. ஏன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா இப்போ வீட்டை விட்டு வெளியில தான் இருக்கோம். வீடு பல கோடி ரூபாய்க்கு நாம் கட்டியிருந்தா கூட அங்கே இருக்கக்கூடிய வாட்ச்மேனோ அங்கே இருக்கக்கூடிய வேலைக்காரரோ தான் அந்த வீட்டில் சுகமாக இருக்கிறார்களே தவிர வீடு கட்டினவர்கள் யாரும் அந்த இடத்துல இல்லை. அதனால அப்போ அவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய இடம் கோவில்ங்கிறது முடிவார். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் கோவிலுக்கு போகிறாங்க. ஒரு சில பேருக்கு பயம் கலந்த ஒரு பயம் நிறையா இருக்கிறதுனால அந்த பய நிவர்த்தி பயம் போகணுங்கிறதுக்கு போகிறாங்க. ஒரு சில பேர் நமக்கு பரிகாரத்துக்காக போகிறாங்க. இதில் எடுத்தோம்னா வீட்டில் நம்மளால் சரிவர மனதை அடக்கி சுவாமியை பிரார்த்தனை பண்ண முடியலேங்கிறது ஒரு 60% எடுத்துக்கலாம். ஒரு 20% பயம், 20% பரிகாரமாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ முன்ன இருந்த விட மக்கள் கிட்ட நிறைய பணம் அவங்களுடைய ஆசைகள் நிறைய அப்படிங்கிறதுனால பணத்தை தேடி ஓடுறாங்க. அதனால நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க. ஸோ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு போகும்போது நிறைய ஜோதிடர்கள் ஒவ்வொருத்தர் பரிகாரங்கள் இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட நல்லா பார்க்கும் பொழுது அந்த பரிகாரத்துக்காக நிறைய மக்கள் ஓடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் கூட வருது இல்லையா? அப்படி இல்லை. பரிகாரத்துக்கு சாஸ்திரங்கள் ரிஷிகள் சொல்லியிருக்காங்க. இப்ப வேதம்ங்கிறது, வேதத்துக்கு அங்கம் ஜோதிஷம். ஜோதிஷம்ங்கிற கணக்கை நாம் எடுத்தோமே ஆனால் அந்த ஜோதிஷ கணக்கு அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்கு அந்த வேதம் கூறிய ஜோதிடம் செயல்பட்டது. இப்போ நம்மளுடைய வாழ்க்கைக்கு இப்போ அந்த பிரஷ்னம்னு ஒரு கேள்வி பதில் அப்படின்னு இருக்கு. அதுக்கு பிரஷ்ன மார்க்கம், பிரஷ்ன சிந்தாமணி இதெல்லாம் இருக்கு புஸ்தகங்கள். அது ரிஷிகளால் கையாளப்பட்டது தான். அன்றைய சூரிய உதய கணக்கை வச்சு ஒரு லக்னத்தை வச்சாச்சுன்னா நீங்கள் கேள்வி கேட்டாக்க அதை வச்சே அவங்க பதில் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு எளிமையான பரிகாரங்கள் செய்யக்கூடிய வழக்கம் ரொம்ப நாளாகவே இருக்குது. அது இப்பொழுது ஒவ்வொருத்தர் அவரவர்களுக்கு படித்ததை மனசில் வாங்கி கொள்வது ஒரு இது இருக்குது. அப்போ அப்படின்னா எல்லாரும் எல்லா விதத்தையும் படிச்சுட்டாங்கன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு அந்த ஒரு ஜோதிஷ புஸ்தகம் இருக்குன்னா அவங்க என்ன மனசில் வாங்கிட்டாங்களோ அதை சொல்கிறாங்க. அது நம்பிக்கையோடு செயல்படுறவங்களுக்கு அது பலனை கொடுக்கறது.
அதனாலயும் வந்து பல கோவிலுக்கு போறவங்க நிறைய பேர் இப்போ உலகத்துல ஜாஸ்தியா இருக்காங்க. ஓகே, அதனால ஒன்றும் தவறு இல்லை, நல்லது தானே. நல்லதுதான். சாமியை நிறைய பேர் பார்க்கறதுக்கு வராங்க, சந்தோஷம் தான். இப்போ நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா இப்போ இருக்கிற அரசு வந்து நாங்க வந்து கடவுளுக்கு எதிரானவங்க கிடையாது, நாங்க எங்க ஆட்சியில தான் நாங்க நிறைய கோயில்களுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க உண்மையிலேயே இந்து மதத்தின் மேல, இந்து கடவுள்கள் மேல உள்ள பக்தியில, அன்புல, மரியாதையில செய்யறாங்களா இல்ல அவங்களுடைய அரசியலுக்காக செய்யறாங்களா? அதை நம்ம ராஜாக்களா இருக்கிறவங்க சில இது செஞ்சுதான் ஆகணும். ராஜ தர்மம், மனித தர்மம், அப்புறம் வந்து ஸ்திரீ தர்மம், புருஷ தர்மம், பிரஜா தர்மம், ராஷ்டிர தர்மம், ராஜாக்குன்னு ஒரு தர்மம், இதெல்லாம் இருக்கு. அது எந்த ராஜாங்கமா இருந்தாலுமே அதெல்லாம் செய்ய வேண்டியதுதான். அதுல இவங்க செஞ்சிருக்காங்க. இவங்களால இப்ப எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளோ விதத்துல இவங்களால முடிஞ்சதை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர வேற எதையும் நம்ம பெருசா இதை பத்தி சொல்ல முடியாது. இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில நிறைய ஆதீனங்கள், நிறைய மடங்கள்லாம் இருக்கு. இப்போ பிற மதங்களை நம்ம பார்க்கும்போது, இப்போ உதாரணமா கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம் அப்படின்னு எடுக்கும்போது அவங்க மதம் சம்பந்தமான நிறுவனங்கள் வந்து நிறைய அந்த ஏழை குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய செய்யறாங்க. ஆனா அந்த அளவு வந்து நம்முடைய இந்த மடங்கள்லாம் செய்யலையே அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு அவங்கள்ட்ட வந்து உங்களுக்கு வசதிகள் நிறைய இருக்கு. நம்ம இந்துக்கள்கிட்ட இருக்கக்கூடிய மட்டாதிபதிகள்கிட்டயோ ஆன்மீக ஆதீனங்கள்கிட்டயோ அந்த சொத்தெல்லாம் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. நீங்க ரொம்ப சிந்திச்சு பாத்தீங்கன்னா இப்ப காஞ்சிபுரம் இருக்கு, காமாட்சி அம்மன் காமகோட்டி பீட்டம்ங்கிறோம். ஆனா அங்க வந்து காமாட்சி அம்மன் கோவிலே வந்து HRNC டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கு. அங்க வந்து காஞ்சி பெரியவங்களுக்கு வந்து ஒரு தர்மகர்த்தா மாதிரி எப்ப வேணா அவங்க போலாம், அவங்க பூஜை பண்ணலாம். அதுக்கு அவங்களுக்கு ஒரு முத்திர அதிகாரம் இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. அதே மாதிரி ஆதீனங்கள்லாமும் இப்ப தர்மபுர ஆதீனம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தர்மபுர ஆதீனத்துல இப்ப வந்து பதவி ஏற்று இந்த பெரிய ஜட்டையா வச்ச ஒரு சுவாமி இருக்கார். இப்ப அவர் மாசிலாமணி தேசிக பிரமாச்சாரிய சுவாமின்னு நினைக்கிறேன். அவர் நிறைய வேலைகள் பண்ணியிருக்கார். இப்ப அவர் எல்லாமே கவர்மெண்ட்டை, அதாவது அரசாங்கத்தை சார்ந்துதான் பண்ண வேண்டியிருக்கு. இப்ப அது அந்த ஒரு நிர்பந்தம் வந்து உங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய மதங்களுக்கு இல்ல. நீங்க இப்ப 2 மதங்கள் சொல்றீங்க இல்லையா, அவங்க தனித்துவமா இயங்குறதுக்கு அவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி நம்ம மதத்துல எடுத்தீங்கன்னா நிறைய ஏழைகள் இருக்காங்க, அவங்களது வந்து பாப்புலேஷன் கம்மியா இருக்கு, அதனால அவங்க செய்ய முடியறது. நாம வந்து உங்களுக்கு அவ்வளவு தூரம் செய்ய முடியலன்னா நமக்கு எல்லாத்துக்குமே நாம வந்து உங்களுக்கு அரசாங்கத்துல நாம வந்து அவங்கள்ட்ட அனுமதி பெற்று நம்ம செய்ய வேண்டியிருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நாம சொல்லணும்னா, ஒரு கோவில்ல விளக்கெரியாம இருக்கு, அது வந்து கவர்மெண்டோட கோவில் அப்படின்னாக்க நாம ஒரு 10 பேர் சேர்ந்து அந்த கோவிலுக்கு ஒரு 40 லட்சம் ரூபாய் போட்டு கும்பாபிஷேகம் பண்றோம்னா முதல் நாளைக்கு ராத்திரி வந்து கும்பாபிஷேகம் செய்யக்கூடாதுன்னு HRNC டிபார்ட்மெண்ட் வந்து நம்மளை கேள்வி கேட்கும். அப்படி இருக்கும் பொழுது நாம வந்து உங்களுக்கு சக்தி அற்றவனாக போயிடுறோம். அப்ப நாம இவ்வளவு வேலை நம்ம செஞ்சு நம்மளால வந்து இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கேங்கிற ஒரு துக்கம் நம்ம வரும்பொழுது நாம் அதை விட்டு வெளியில வர வேண்டியிருக்கு. அதனால வந்து அது வந்து உங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய 2 மதத்துல வந்து மக்கள் கம்மி, அதனால அவங்களுக்கு பொருளாதார வசதி அதிகமா இருக்கிறதுனால அவங்களால நிறைய செயல்பட முடிகிறது. நம்மள்கிட்ட பொருளாதாரங்கள் இல்லைன்னு இல்லை, பொருளாதாரம் நிறைய இருக்கு. எல்லாம் அரசாங்க கட்டுப்பாட்டோட அவங்க அனுமதியோட செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நாம வந்து கொஞ்சம் வந்து மெதுவாக தான் செய்ய வேண்டியிருக்கு. இப்போ மொபைல் போனோட வருகையால, அதோட சமூக வலைத்தளங்களோட தாக்கத்தால இப்போ அந்த ரீல்ஸ் போடுறது, போட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, அப்படி ஒரு கலாச்சாரம் போயிட்டு இருக்கு. இப்போ பிள்ளைங்க, சின்ன வயசுல உள்ளவங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அதுல ரொம்ப மூழ்கி போயிடுறாங்க. இப்போ அவங்க ஆன்மீக பாதையை விட்டு வெளியே போயிட்டாங்களும் ஒரு பயம், அவங்கள எப்படி இதுக்குள்ள நம்ம கொண்டு வருது? அதுக்கு இது மொபைல் போன்னால கெட்டு போயிட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா அதுல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. இப்ப பகவத்கீதையெல்லாம் அதுல இருக்கு. நிறைய பெரிய பெரிய நமக்கு தெரிஞ்ச நம்மளுடைய ரொம்ப அணுக்கமா இருக்கக்கூடிய பெரிய சுவாமிகள்லாம் வந்து ஒரு 2000 மணி நேரம் வேதாந்தத்தை பத்தி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் யோக மாலிகான்னு ஒரு சுவாமி வச்சுட்டு பரமார்த்தானந்த சுவாமிகள்னு அவர் 2000 மணி நேரம் டாக் கொடுத்துருக்கார். எங்க போனாலும் சிருங்கேரி பெரியவங்க எங்க போனாலும் வந்து அவங்க பூஜை பண்றது, அவங்க சொல்லக்கூடிய மந்திரங்கள் அதெல்லாம் இருக்கு. நாம வளர்க்கக்கூடிய விதத்துல தான் குழந்தைகள் இருக்கே தவிர போன்னால கெட்டு போயிட்டான்னா நாம வந்து அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் நேரம் கொடுக்குற மாதிரி
ஃபோன் இத்தனை மணி நேரத்து இத்தனை மணி நேரம் தான் நீ ஃபோனை வைத்து கொள்ள வேண்டும்னு நாம தான் பழக்கி ஆகணும் குழந்தை. சிறப்பு சாமி. கடைசியா ஒரு கேள்வி. இப்போ ஷண்மதங்கள்ல சாக்தம் அப்படிங்கிற மதத்தை வந்து நம்ம புவனேஸ்வரி பீடம் சார்பா வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல 51 சக்தி பீடங்கள்ல சாக்தம் அந்த சக்தி வழிபாடு நீங்க வந்து கையில் எடுத்து பண்றதுக்கு முக்கியத்துவம் என்னன்னு? இல்லை, நம்ம பண்றோம்னு இல்லை, தொன்று தொட்டு எல்லா மகரிஷிகளும் எல்லா சித்தர்களுமே சக்தி வழிபாட்டு மூலமாக தான் எல்லா வழிபாட்டையும் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் கணபதின்னு எடுத்தால் வாஞ்சா கல்பலதா கணபதிங்கிறோம். அது வந்து அர்த்தநாரீஸ்வர தத்துவத்தில் தான் அந்த வாஞ்சா கல்பலதா கணபதி இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு சக்தி இல்லையேல் சிவன் இல்லை, சிவன் இல்லையேல் சக்தி இல்லை. ஒவ்வொரு ஆணுக்கு வளர்ச்சிக்கு பின்னாடியும் ஒரு பெண் உறுதுணையாக இருக்கிறதாக தான் சாஸ்திரம் சொல்கிறது. அதனால தான் இங்கே தசமகாவித்யா ஹோமம் பண்ணுறோம். மகாவிஷ்ணு 10 அவதாரம் எடுத்ததுக்கு இந்த 10 சக்தியும் உறுதுணையாக இருந்ததாக புராணங்களும் ரிஷிகளும் நமக்கு கோடிட்டு காண்பித்திருக்கிறார்கள். இப்ப ஆதிசங்கரர் வளர்ந்ததுக்கு யாரு காரணம்னா ஆரியாம்பா தான் காரணம். அம்மா வந்து உங்களுக்கு நீ போய் சன்னியாசம் வாங்கிக்கோன்னு சொன்னதுனாலதான் அவரால் அவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடிஞ்சது உங்களுக்கு. இப்போ நம்ம நாட்டுல இருக்கிற மக்கள் ஆன்மீகம் கலந்த ஒரு வாழ்க்கை வந்து நம்ம மக்கள் வாழ்ந்து எப்படி வந்து இந்த சமூகத்துக்கான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படிங்கறதோட நம்ம கேள்வியை முடிச்சுக்கலாம். நீங்க என்ன நாம பண்றது எல்லாமே ஆன்மீக ரீதியா தான் பண்ணணும். காத்தால எழுந்த உடனே விளக்கேத்தினாலும் எல்லோரும் நல்லா இருக்கட்டும். இப்ப ஒரு பிரார்த்தனை இருக்கு, சர்வே பவந்து சுகினஹா சர்வே சந்து நிராமயாஹா சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்டித் துக்கபாக் பவேத். சர்வே பத்ராணி பஷ்யந்து, எல்லாருக்கும் மங்களம் உண்டாகட்டும், எல்லோரும் சுகமாக இருக்கட்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட எல்லோரும் எல்லோரும்னு சேர்க்கும் பொழுது அதுல நம்மளும் சேர்ந்துருவோம். அந்த மாதிரி பிரார்த்தனையோட நாம பொழுத காலையில எழுந்த உடனே அந்த பிரார்த்தனையோட நாம தொடங்கினோமே ஆனால் நாமளும் நல்லா இருக்க போறோம், நம்மளை சேர்ந்தவங்களும் நல்லா இருக்க போறாங்க. எல்லோருமே அந்த சமயத்துல சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்டித் துக்க பாக் பவேத். ஒரு பொழுதும் ஒருவருக்கும் துக்கம் என்பது வரவே வராது என்று புராணங்கள் சொல்றது. ஸ்கூல்ல எல்லாம் கூட இந்த ஸ்லோகத்தை சொல்லி கொடுக்குறாங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை நேரம் ஒதுக்கி பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷம். ஜெய புவனேஸ்வரி. நன்றி.